வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கருத்தியல் கூட்டணி அமைத்துள்ள எங்களுக்குள் கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எங்களின் ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதில் விரிசல் வருமா என்று சிலர் எதிர்பார்க்கலாம். உங்கள் ஆசையில் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது என்றும் பேச்சு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினால் அடங்கி போக நாங்கள் ஒன்றும் அதிமுக அல்ல, திமுக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்காது என்று பிரதமர் மோடி எழுத்துப்பூர்வமாக உறுதியளிப்பாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாமல் நீட் தேர்வை சரியாக நடத்த முடியாத மத்திய அரசு எங்களுக்கு அட்வைஸா என்றும் கேள்வி. பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்கான சம்பளம் வழங்கும் நிதியில் கூட கை வைக்கும் கொடூரமானவர்கள் கையில் இந்தியா சிக்கியுள்ளதாக மு.க.ஸ்டாலின் வேதனை. பெயர்தான் தர்மேந்திர பிரதான், ஆனால் அவரிடம் தர்மமே இல்லை என்றும் சாடல். நடிகை விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட கேள்வி கணைகளை சீமானிடம் தொடுத்த காவல்துறையினர். விசாரணை முழுவதும் வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டதாக தகவல். சீமானிடம் காவல் இணை ஆணையர் அதிவீர பாண்டியன், உதவி ஆணையர் செம்பேடு பாபு உள்ளிட்டோர் விசாரணை. போலீசார் தரப்பில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சீமான் முழு ஒத்துழைப்புடன் பதிலளித்ததாக தகவல். விஜயலட்சுமியின் வழக்கு எனக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது என்று சீமான் திட்டவட்டம். கைதுக்கு அஞ்சுபவனோ மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் பயப்படுபவனோ நான் இல்லை என்றும் பேட்டி. கருணாநிதி பல முறை என்னை சிறையில் போட்டு என்னை தலைவனாக்கினார். ஸ்டாலினும் உதயநிதியும் பல முறை சிறையில் போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கப் போகிறார்கள். தன் மீதுள்ள நற்பெயரை சிதைக்க வேண்டும் என்று திமுக அரசு செயல்படுவதாகவும் சீமான் ஆவேசம். நடிகை விஜயலட்சுமியின் நடவடிக்கை காதலா கன்றாவியா என்று சீமான் காட்டம். திருமணம் செய்து கொள்வதாக எந்த உறுதியும் கொடுக்கவில்லை என்றும் பேட்டி. தன்னுடன் விரும்பிதானே உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்று விஜயலட்சுமிக்கு சீமான் கேள்வி. ஒரு பெண்ணை தூக்கி சென்று வலுக்கட்டாயமாக கதற கதற வன்கொடுமை செய்தேனா என்றும் ஆவேசம். சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பது வெட்கக்கேடு, தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு. தமிழ் தேசியம் என்பது பெண்களை ஆபாசமாக பேசுவதல்ல என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காட்டம். தமிழ்நாட்டில் புதிய ஆற்றல் வரக்கூடாது, வளரக்கூடாது என திராவிட கட்சிகள் நினைப்பதாக சீமான் காட்டம். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தின் பின்புலத்தில் திமுக இருப்பதாகவும் ஆவேசம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த சீமான். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் என்று குறிப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து. காவல் நிலையத்திற்குள் செல்ல அனுமதி மறுத்த போலீசாருடன் வீரப்பன் மகள் வித்யாராணி கடும் வாக்குவாதம். ஒரு கட்சியை ஒழிக்க இத்தனை போராட்டமா என்றும் சரமாரி கேள்வி.
தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாராக இருந்தாலும் தனது பேச்சை மீறினால் மாற்றிவிடுவேன். திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்று இபிஎஸ் கேள்வி. அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதை தீர்வாக அமையும் என்றும் பதிவு. பாசிசம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாயாசம் என்கிறார்கள். சிறுபிள்ளைத்தனமாக தவேக தலைவர் விஜய் பேசுவதாக முத்தரசன் மறைமுகமாக விமர்சனம். பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ். சீர்காழியில் அங்கன்வாடி சென்ற 3.5 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்ட விவகாரம். சிறுமி மீதும் தவறு உள்ளதாக மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதியின் பேச்சால் சர்ச்சை. பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சர்ச்சை கருத்து தெரிவித்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பணியிட மாற்றம். ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ்ஐ புதிய ஆட்சியராக நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் குழந்தை மீது தவறு உள்ளதாக கூறியிருப்பது ஆட்சியரின் பொறுப்பற்ற பேச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் என்றும் அண்ணாமலை காட்டம். தமிழகத்தில் அடுத்த பாஜக தலைவராக உருவெடுக்கும் ஆசை இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் இருக்கையில் அமர வைக்க பாடுபடுவேன் என்று நடிகர் சரத்குமார் பேச்சு. சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா இன்று பதவியேற்பு. தென்மண்டல தலைவராக நியமிக்கப்படும் முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றார். வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை ₹5.50 உயர்வு. வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி ₹818.50 நீடிக்கிறது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இன்று தொடக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. நாளை முதல் தொடங்குகிறது ரமலான் நோன்பு. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சுட்டெரித்த கடும் வெயிலுக்கு மத்தியில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலத்தில் சுரங்க பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவு. சுரங்கத்தின் உள்ளே சிக்கிய 8 பேரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு.
மகா கும்பமேளாவில் பணியாற்றிய காவல்துறையினருக்கு போனஸ் மற்றும் 7 நாட்கள் விடுப்பு. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கங்கன் பகுதியில் கடும் பனிப்பொழிவு. சாலையில் சிக்கி தவித்த வாகனங்களை மீட்க உதவிய போலீசார். வெள்ளை மாளிகையில் காரசார விவாதத்துடன் முடிந்தது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. ரஷ்யாவுடன் போரிட உங்கள் நாட்டில் ஆண்கள் இல்லை என்று துணை அதிபர் பேசியதால் ஜெலன்ஸ்கி கோபம். ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையேயான போட்டி மழையால் ரத்து. புள்ளிகள் அடிப்படையில் அரையிறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா. ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல். ஆறு அணிகள் பங்கேற்கும் 10வது பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. துபாய் ஓபன் டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நெதர்லாந்து வீரர் கிரீக்ஸ்பூரை வீழ்த்தி அபாரம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு.